எங்களை ஆரம்பித்த அருமையான மிஷனரி தாயார் மதர் செல்டன் அவர்கள் 10வது நினைவு நாள். 10 வருடங்களாய் அவர்கள் நினைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த பூமியில் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அவர்களுடைய கல்லறையிலே எழுதி வைத்திருக்கின்றோம். விதைக்கப்பட்ட அந்த வேளையில் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இங்கிலாந்து தேசத்தில் இருந்து இந்திய தேசத்திற்கு மிஷனரியாக வந்தவர்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அவர்களை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள். ஆண்டவருடைய இரத்தத்தினால் தன் பாவங்கள் கழுவப்பட்டவர்கள். தான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை முழு உலகத்திற்கும் அறிவிக்க வேண்டும் என்கின்ற தாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். கல்லூரியிலே அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிலாந்து தேசத்திலே அவர்களுடைய பிறப்பும் அவர்களுடைய வளர்ப்பும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உருவாக்கப்படுகின்றது. யோவான் எழுதின சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் அங்கே ரெவரண்ட் இயன் டென்சன் என்கிறவருடைய தாய் அந்த அம்மாவோடு கூட சேர்ந்து ஆலயத்துக்கு செல்கிறார்கள். அங்கே வேத வசனமானது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அப்படி கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்து செயல்பட ஆரம்பிக்கின்றார். தான் பெற்ற இந்த இன்பத்தை இவ்வையகத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும், அனுப்ப வேண்டும், பிரசித்திப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சியில் அவர்கள் வேத வசனத்தை ஆழமாய் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடைசியாய் சொல்கின்ற வார்த்தைகள் என்ன என்று சொன்னால், வேதத்தை வாசி, வேதத்தை வாசி, வேதத்தை வாசி. ரீட் யுவர் பைபிள், ரீட் யுவர் பைபிள், ரீட் யுவர் பைபிள் என்றுதான் அவர்கள் தன் வாழ்க்கையின் முடிவை அவர்கள் எனக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டு சென்றதான ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை இந்த காலை வேளையிலே நான் ஆண்டவருக்கு நன்றியாக அதை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், உன்னுடைய வேத புஸ்தகத்தை நீ வாசி, உன்னுடைய வேத புஸ்தகத்தை நீ வாசி, உன் வேத புஸ்தகத்தை நீ வாசி என்றுதான் அவர்கள் எனக்கு கட்டளை கொடுத்தார்கள். இன்றைக்கும் அதை தான் நான் பின்பற்றி கொண்டு வருகிறேன். எவ்வளவோ பிரச்சனைகளை நான் வாழ்க்கையில் சந்திக்கிறேன், எவ்வளவோ வேதனைகளை நான் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு வருகிறேன். கண்ணீரும் கவலையும் நான் கடந்து வந்து கொண்டிருக்கின்றேன். இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கின்ற ஒரு பொறுப்பு, அதில் பணிபுரிகின்றதான தேவ மனிதர்களை பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டியதான கடமை, இந்த நிர்வாகத்தில் இருக்கிறதான பலவிதமான சிக்கல்கள், அரசாங்கம் கொடுக்கின்றதான பலவிதமான காரியங்கள், நிறைவேற்றப்பட வேண்டியதான காரியங்கள், இவைகளெல்லாம் நான் எப்படி கடந்து போவேன் என்று சொல்லும் பொழுது என் வாழ்க்கையில், என் மனதில் எப்பொழுதும் என் கருத்தில் கொண்டு வரப்படுகின்ற வார்த்தை எது என்று சொன்னால், வேதத்தை வாசி, ரீட் யுவர் பைபிள், ரீட் யுவர் பைபிள், வேதத்தை வாசி என்கின்ற அந்த ஒரு பதில் மாத்திரமே எப்பொழுதும் என் உள்ளத்துக்குள் தொனித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எதற்கு நீங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன என்று சொன்னால், வேதத்தை வாசி. அவர்களை வழி அனுப்பிவிட்ட திருச்சபையை சார்ந்த அன்பு போதகர், விவோசியத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகின்ற ரெவரண்ட் பால் பெசட் அவர்கள் இன்றைக்கு சரீர பலவீனத்தோடு காணப்படுகிறார்கள். ஆனால் அந்த தேவ மனிதன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் நான் எழுந்தவுடன் என் அன்பு மனைவியின் முகத்தை நான் பார்ப்பதை விட
என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை வேத புஸ்தகத்தில் நான் காண வேண்டும். இயேசுவை வேத புஸ்தகத்தில் நான் காண வேண்டும். ஆகவே நான் வேத புஸ்தகத்தை படித்துவிட்டுதான் என் மனைவியின் முகத்தை காண்பேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த வேத புஸ்தகத்திற்கு மனிதர்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தை பாருங்க. இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கஷ்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இரவெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, இப்படி சொல்லிவிட்டார்களே, இப்படி கோர்ட்டில் கேள்வி கேட்டு விட்டார்களே, இப்படிப்பட்டதான காரியங்களை நமக்கு எதிர்ப்பாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே, இப்படி நாம் தோல்வியை சந்தித்தவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, மற்ற மக்கள் நம்மளை குறித்து என்ன நினைப்பார்கள், இப்படிப்பட்ட காரியங்களை தான் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தீர்வு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் வேதம், கரங்களில் கொடுக்கப்பட்டதான பைபிள். இதை வாசி, இதை வாசி, இதை நேசி, இதை விசுவாசி, இதை பின்பற்று என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். நீதிமான்களை அல்ல, பாவிகளை. பாவிகளுக்கு வழிகாட்டி எங்கே? வேத புஸ்தகத்தில். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாய் சொல்லிவிட்டார், பிரதான பாவி நான் என்று சொல்லி. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அங்கே வேத புஸ்தகத்தை கற்றுக் கொண்டிருந்ததான அந்த அருமையான தாயார் மதர் செல்டன், அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு திருப்பு முனை என்ன என்று சொன்னால், அவரை பெற்றெடுத்த தகப்பன் எட்வர்ட் செல்டன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு என்ஜினியர், பொறியாளர். அவர் இங்கிலாந்து தேசத்தின் ஆர்மியிலே அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். அங்கே ஆர்மியிலே அவர் இன்ஜினியராக பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியா தேசத்திலே அவர்களுடைய படையானது அங்கே காவல் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. இந்திய தேசத்தில் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். இந்த பணியின் போது முடிந்த பிறகு அவர் திரும்பவுமாய் தன்னுடைய நாட்டிற்கு அவர் கடந்து செல்கிறார். இந்தியாவிலிருந்து புறப்பட்டு செல்கிறார். அப்படி இந்தியாவிலிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு இந்திய தேசத்தின் ஒரு வரைபடம், மேப், இந்தியாவின் வரைபடத்தை அவர் எடுத்துக்கொண்டு அங்கே தன்னுடைய நாட்டிற்கு செல்கிறார். தன்னுடைய மகள் செல்டன் அவர்களுக்கு நான் ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுக்க வேண்டுமே, அது நான் பணி செய்த தேசத்தை குறித்த ஒரு காரியமாக இருக்க வேண்டுமே என்கிற வாஞ்சியோடு கூட அந்த தேசத்தின் வரைபடத்தை, மேப்பை அவர்களுக்கு அங்கே அவர் எடுத்து கொடுக்கிறார். அப்படி அந்த மேப்பை எடுத்து கொடுக்கும் பொழுது நடைபெறுகின்ற காரியம் என்ன என்று சொன்னால், அந்த மேப்பை அம்மா அவர்கள் கரங்களில் வாங்குகிறார்கள். அந்த மேப்பை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த தேசத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த தேசத்தை பார்க்கும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் இந்த தேசத்தை குறித்த ஒரு பாரம், இந்த தேசத்தை குறித்த ஒரு பாரம் அவர்களுக்குள் இறங்குகின்றது. நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்க வந்த கிறிஸ்து, பாவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தின் ஒரு பகுதியாகி இந்திய தேசம், அந்த தேசத்தை குறித்த ஒரு பாரத்தோடு கூட அந்த வரைபடத்தை தன் கரங்களில் வைத்து, அந்த வரைபடத்தின் மேல் தன் கரங்களை வைத்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதே நேரத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற காரியம் என்ன என்று சொன்னால், வில்லியம் கேரி என்று சொல்லப்படுகின்றதான தேவனுடைய மனிதன், அதே லெஸ்டர், இங்கிலாந்தில் உள்ள லெஸ்டர் பட்டணத்தை சார்ந்தவர், அவர் அங்கே செருப்பு ஷூ தைக்கின்றதான பணியை செய்து கொண்டிருந்தவர். அவர் தன்னுடைய ஒர்க் ஷாப்பில், தன்னுடைய ஷூ செய்கின்றதான ஃபேக்டரியில் அங்கே ஜெபத்திற்காக ஒரு இடத்தை அவர் வைத்திருக்கிறார். அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று சொன்னால், ஒரு இந்திய வரைபடத்தை அந்த அவருடைய கம்பெனியிலே வைத்து அந்த வரைபடத்தின் மேல் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவர்தான் கல்கத்தா வந்து செராம்பூர் என்று சொல்லப்படுகின்ற கல்லூரியை ஆரம்பித்து இன்றைக்கும் உலக பிரசித்தி பெற்ற இறையியல் கல்லூரிகளில் ஒன்றாக விளங்குகின்ற செராம்பூர் யூனிவர்சிட்டி, அந்த பாடங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய கிருபையினால் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம், நாம் கேட்கிறோம். அதே நிலைதான் இந்த அம்மா செல்டன் அவர்களுக்கும் வருகின்றது. அவர்களும் இந்த வரைபடத்தை வைத்து வரைந்து அவர்கள் அதை ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார்.
அவர்கள் அங்கே ஒரு பள்ளியிலே முதல்வராக பொறுப்பெடுக்கிறார்கள். பள்ளியின் பணிகளை நலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அங்கே அவர்கள் மிஷினரிகள் நடத்துகின்ற மிஷினரிகள் கூட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள். எப்படியாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த வெளியேற பெற்ற அன்பை மற்ற மக்களுக்கு நான் அறிவிக்க வேண்டும் என்கின்ற தாகம் அவர்களுக்குள் அதிகமாய் எழும்புகின்றது. அந்த தாகத்தின் நிமித்தமாய் அவர்கள் அதிகமாய் ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு பாரத்தை கொடுக்கிறார். அது என்ன என்று சொன்னால், தன் கரங்களில் இருக்கிறதான இந்திய வரைபடம். இந்த இந்திய வரைபடம் அவர்களை இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று அழைக்கின்ற ஆண்டவரின் அழைப்பாய் அது காணப்படுகின்றது. தன் தகப்பன் தனக்கு கொடுத்த இந்திய வரைபடம், இயேசு கிறிஸ்து இந்தியாவிற்கு நீ ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அழைத்த அழைப்பாய் அவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். அதற்காக ஜெபிக்கிறார்கள், அதற்காக ஆயத்தப்படுகிறார்கள். தன்னுடைய பணியை, தான் வேலை பார்த்து கொண்டிருந்ததான அந்த ஆசிரியர் பணியை அவர்கள் அங்கே ராஜினாமா செய்கிறார்கள். ஊழியத்திற்காக நான் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்கின்ற தீர்மானத்துக்கு வருகிறார்கள். அந்த தீர்மானத்தின்படி மிஷனரி சங்கங்களுக்கு அவர்கள் கடிதங்களை அனுப்புகிறார்கள். என்னை இந்திய தேசத்திற்கு அனுப்புங்கள், ஊழியத்திற்காக என்னை இந்திய தேசத்திற்கு அனுப்புங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெறுகின்றது. ஒரு முறை அல்ல, 2 முறை, 3 முறை மருத்துவ பரிசோதனை நடைபெறுகின்றது. அந்த பரிசோதனையின் ரிசல்ட் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், யூ ஆர் அன்ஃபிட் டு கோ டு இந்தியா. இந்திய தேசத்திற்கு செல்வதற்கு உனக்கு உடல் தகுதி சரியில்லை. இது உலகம் கொடுக்கின்றதான வார்த்தை, இறைவன் கொடுக்கின்ற வார்த்தை. நீ இந்திய தேசத்திற்கு மிஷனரியாக செல்ல வேண்டும் என்று சொல்லி உட்கார்ந்து அழுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, நான் என்னுடைய சரீரம், குறிப்பாக என்னுடைய கண், என் கண்ணில் இருக்கிறதான பிரச்சனை, இது இந்திய தேசத்திற்கு நான் செல்வதற்கு தடையாக இருக்கின்றதே. ஆனால் உம்முடைய அழைப்பு நான் இந்திய தேசத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்று இருக்கிறதே. 3வது முறையாய் மிஷனரி சங்கங்களின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அங்கே அவர்கள் இன்டர்வியூவில் போய் நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம், இந்திய தேசத்தை தவிர வேறு எந்த தேசத்திற்கும் உன்னை நாங்கள் ஊழியத்திற்கு அனுப்ப நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், உங்களுடைய மனநிலை என்ன என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த அம்மா கொடுத்த பதில் என்ன என்று சொன்னால், நீங்கள் என்னை பல தேசங்களுக்கு அனுப்ப ஆயத்தமாயிருக்கிறீர்கள், ஆனால் இயேசு என்னை இந்திய தேசத்திற்கு தான் போக வேண்டும் என்று சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் அழைப்பு பெரிதா, உங்களுடைய தீர்மானம் பெரிதா? நீங்கள் என்னை இந்தியாவிற்கு அனுப்பினால் அனுப்புங்கள், இல்லை என்றால் நானே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு புறப்பட்டு செல்கிறேன். என்ன தீர்மானம் பாருங்க, சொல்ல முடியுமா? நம்ம இப்பொழுது ஊழியத்துக்கு வருகிறவர்கள் வருவதற்கு முன்பாகவே என்ன தருவீர்கள், எந்த இந்த வசதிகள் எங்களுக்கு கொடுக்கப்படும், எவ்வளவு சம்பளம் தரப்படும், நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் எப்படி அமைவதற்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பீர்கள், இவைகளை குறித்து பேசுகின்ற ஊழியர்கள் தான் இன்றைக்கு ஏராளமாய் காணப்படுகிறோமே ஒழிய, சத்தத்துக்கு செவி கொடுத்து புறப்பட்டு செல்லுவோம், கர்த்தர் நம்மை வழிநடத்துவார் என்கின்ற அந்த விரிவான தேவனை குறித்த தரிசனம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய ஊழியத்தை செய்கின்ற ஊழியக்காரர்களாய் காணப்படுகின்றோம். எவ்வளவோ கஷ்டங்கள், 2 வருடங்களாய் எவ்வளவோ கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 2 வருடங்களாய் உலகமே பல கஷ்டங்களை, பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. என்றைக்காவது ஆண்டவர் நம்மை பட்னியாய் போட்டாரா, பசியாய் போட்டாரா, உணவில்லாமல் ஆக்கினாரா, உடையில்லாமல் ஆக்கினாரா, எந்த குறைகளை நமக்கு வைத்தார்? யோசித்து பாருங்க. அழைக்கின்ற தேவன் உண்மையுள்ளவர், நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்கின்ற ஆண்டவர். அப்போ இந்த அம்மாவுடைய அந்த வைராக்கியத்தை பார்க்கிறது மிஷனரி சங்கம். அதே நேரத்தில் பம்பாய் பட்டணத்தில்
குயின் மேரிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பள்ளி. அந்த பள்ளிக்கு பிரின்சிபல், முதல்வர் இல்லை. உடனே ஒரு முதல்வர் அங்கே அனுப்பப்பட வேண்டும். இந்த சூழ்நிலையில் இந்த அம்மா ஒரு ஆசிரியர், எல்லா தகுதியையும் ஆண்டவர் கொடுத்து விட்டார். இப்பொழுது இடத்தின் வேக்கண்ட் கொடுத்து விட்டார். பணி காலியாக இருக்கின்ற இடத்தை காட்டிவிட்டார். மிஷனரி சங்கம் முடிவெடுக்கிறது. வைராக்கியத்தின் நிமித்தமாகவும் அழைப்பில் உறுதியாய் இருக்கின்றபடியினாலும் இவர்களை முதல்வராக அந்த பள்ளிக்கு பம்பாய் பட்டணத்திற்கு நாம் அனுப்புவோம், இந்திய தேசத்தில் உள்ள பம்பாய்க்கு அனுப்புவோம் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறார்கள். புறப்பட்டு விட்டார்கள். இந்தியாவுக்கு வந்து விட்டார்கள். பம்பாயில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு பள்ளி கட்டடத்தை கட்டி எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கல்வி பணியை செய்து அநேக மாணவிகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஆனாலும் தான் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை அவர்கள் ஒரு நாளும் விட்டுவிடவில்லை. அந்த பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவை அறிவிப்பதில் அவர்கள் ஒரு நாளும் குறை வைக்கவில்லை. பெரிய பள்ளிக்கூடம், உயர்ந்த ஜாதியை சார்ந்த மனிதர்கள், பணக்கார வசதி படைத்த மக்கள் படிக்கின்ற ஒரு பள்ளியாக இருந்தாலும் அந்த வசதி படைத்த மக்களுக்கும் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்கிற வார்த்தையை அவர்கள் சொல்வதற்கு ஒரு நாளும் மறக்கவில்லை. அவர்களுடைய மரணத்தின் போது அவர்கள் சென்னை பட்டணத்தில் இருக்கிறதான காலின் ரெட்டிட் என்று சொல்லப்படுகிற ஒரு தாய் அவர்கள் நடத்துகின்ற ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவர்களை பார்க்க வந்ததான் அவர்களுடைய மாணவிகள். அவர்கள் அத்தனை பேரும் இயேசு என்கிற பெயரை அவர்கள் உச்சரிக்கிறார்கள். அவர்களை தனிப்பட்ட விதத்தில் போய் ஒரு மனிதன் சந்தித்து சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பது இயலாத ஒரு காரியம். ஆனால் அவர்கள் வாயில் இயேசு என்கிற வார்த்தை வெளிப்படுவதற்கு யார் காரணம் என்று சொன்னால் இந்த தாய், இந்த மிஷனரி தாய். அவர்கள் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிவித்தபடியினால் எவ்வளவு வசதி வாய்ப்பு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற ஒரு மனிதனும் கிறிஸ்துவை, இயேசுவை அங்கே அறிக்கையிடுகின்ற ஒரு நிலையை இந்த அம்மாவின் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் மாற்றுகிறார். வாழ்க்கையின் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சென்னை பட்டணத்திற்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு வேத வல்லுனர் தேவை என்கின்ற ஒரு சூழ்நிலை எழுப்பப்படுகின்றது. கல்லூரி முதல்வரா, ஒரு சாதாரணமான வேதத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆசிரியரா? அது ஒரு உயர்ந்த நிலை, இது ஒரு தாழ்ந்த நிலை. முழங்கால் படியிடுகிறார்கள், தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறார்கள். உயர்ந்த கல்லூரி முதல்வர், பள்ளியின் முதல்வர் என்கின்ற நிலையை விட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற, வேத புஸ்தகத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆசிரியராக நான் புறப்பட்டு செல்வதற்கு நான் ஆயத்தமாகிவிட்டேன், என்னை அனுப்புங்கள் என்று சொல்லி சென்னை பட்டணத்திற்கு வருகிறார். கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரராகவில்லை. கிறிஸ்து ஒரு மனிதனை வழிநடத்துகின்ற விதம் விலையேற பெற்ற ஒரு காரியம். நான் அங்கேயே இருந்தேன், அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் ஒரு குடிசைக்கு வந்து நிற்கிறேனே என்கின்ற நிலைக்கு நான் தள்ளப்பட்டாலும் என்னை அழைத்து கொண்டு வருகிறவர் என் ஆண்டவர், என்னோடு கூட இருக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். என் கரங்களில் கொடுக்கப்பட்டிருப்பது அவருடைய வேதம். புறப்பட்டு வருகிறார்கள். பூந்தமல்லி ஹைரோடு, கெல்லிஸ், கீழ்பாக், குருகல் என்று சொல்லப்படுகின்றதான ஒரு வேத கலாசாலை கல்லூரி, அங்கே அவர்கள் வந்து தங்கி பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆங்காங்கே திருச்சபைகளுக்கு சென்று
அங்கே ஊழியர்களை அவர்கள் பயிற்சி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இந்துஸ்தான் வேதாகம கல்லூரியிலே ஆசிரியராக இருக்கிறார்கள். சென்னை வேதாகம கல்லூரியிலே ஆசிரியராக இருக்கிறார்கள். டேப்டி என்று சொல்லப்படுகிற நிறுவனத்தின் மூலமாக பல இடங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை ஊழியக்காரர்களை உருவாக்குகின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் எங்கும் பிரசித்தி பெற்ற தேவ மனிதர்கள், தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற தேவ மனுஷர் மோகன் சி லாசரஸ், தைரியநாதன், இவர்களெல்லாம் இந்த தாயாரின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டவர்கள். தமிழகத்தில், இந்திய தேசத்தில் எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்கே இவர்களுடைய மாணவன் ஒருவன் ஆண்டவரின் இறைபணியை செய்து கொண்டிருப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி அங்கே ஆண்டவருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்த பொழுதுதான் அங்கே அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய கல்லூரி மாணவர்களோடு கூட சுவிசேஷ பயணமாய் அவர்கள் வேலூர் பட்டணத்திற்கு புறப்படுகிறார்கள். வேலூர் போகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், செஞ்சி வந்து செஞ்சி கோட்டையை பார்த்துவிட்டு செஞ்சி கோட்டையின் வழியாக, அங்கிருந்து வளத்தியின் வழியாக அவர்கள் அங்கே வேலூர் போவதற்காக அவர்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிற காலம். செஞ்சி பணி முடிந்து விட்டது, வளர்த்தி வந்து விட்டது. தங்கள் பயணமாய் வந்ததான வாகனம் அங்கே பிரச்சனை, பஞ்சர் ஆகிவிட்டது. அதற்கு மேல் வாகனம் போவதற்கு வாய்ப்பில்லை. பஞ்சர் ஒட்டி ஆக வேண்டும். வாகனத்தை சரிப்படுத்தினால்தான் பயணங்கள் தொடர முடியும். தன்னுடைய மாணவர்களோடு குழுவாக அங்கே அவர்கள் ரோட்டில் இறங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். வளத்தி கூட்டுரோடில் இறங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டுரோடின் ஒரு பக்கத்திலே அந்த ஊர் தலைவர் திரு பவனன் அவர்களுடைய டீ ஸ்டால் இருக்கிறது. அங்கே அருகிலே அந்த பஞ்சர் பண்ணுகிற வேலைகளை ஒரு மெக்கானிக் செய்ய ஆரம்பிக்கிறார். இவர்கள் தங்கள் மாணவர்களோடு கூட அந்த பவுனன் அவர்களுடைய டீ கடையில் அமர்ந்து கொண்டு எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுக்கிறார்கள். பவுனன் அவர்கள் இவர்களோடு கூட பேசுகிறார்கள். இந்த அம்மாவின் பழக்கம், ஒரு டீ குடிக்க மாட்டார்கள், 9 டீ குடிக்கிறவர்கள். அப்பப்போ வாங்கி வாங்கி குடித்து கொண்டே இருக்கிறார்கள். பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த பவுனனிடத்தில் கேட்கிறார்கள், நாங்கள் குழுவாக வந்திருக்கிறோம், இசைக்கருவிகள் எங்கள் கரங்களில் இருக்கிறது, ஏதாவது ஒரு பாடல் பாடி இயேசுவை குறித்து நாங்கள் ஒரு 10 நிமிடம் சொல்வதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது திரு பவனன் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது கிறிஸ்தவ வில்லேஜ் இல்லை, இங்கே வசித்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் புறமதத்தை சார்ந்தவர்கள். ஆகவே நீங்கள் கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். திரும்ப ஒரு டீ வாங்கி குடிக்கிறாங்க. திரும்பியும் அதே கேள்வியை கேட்குறாங்க. திரும்பியும் அதே பதில் வருகிறது. திரும்ப ஒரு டீ கேட்கிறார்கள். டீயை குடிக்கிறார்கள். அதே கேள்வியை கேட்கிறார்கள். இந்த ஐயா பார்த்தாரு, இந்த அம்மா நம்மளை விடுற மாதிரி இல்லை. ஏம்மா, 10 நிமிடம் உனக்கு டைம் தருகிறேன், அதற்குள் உன்னுடைய வேலையை முடித்து கொள்ள வேண்டும், மற்ற மதத்தை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவாய் என்றால் நீங்கள் பேசலாம் என்று சொல்லி அனுமதி கொடுக்கிறார். அனுமதி பெற்றுக்கொள்ளப்படுகிறது. அங்கே பிரசங்கம் செய்யப்படுகிறது. அவர்களுடைய வாகனமும் ரெடியாகிவிட்டது. பயணம் புறப்படுவதற்கு முன்பாக ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். எல்லாருமாய் புறப்பட்டு போய்விட்டார்கள். ஒரு கூட்டம் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போய்விட்டது. ஆனால் ஒரு மனுஷியின் மனம் அந்த இடத்தை குறித்த ஒரு பாரத்தை தன் இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறது. எத்தனையோ பேர் இந்த பகுதியில் கடந்து செல்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு நபருக்கு இந்த வளத்தி என்கின்றதான அந்த கிராமத்தை குறித்த ஒரு பாரம் அவர்களுடைய உள்ளத்துக்குள் வளர ஆரம்பிக்கின்றது. ஒருவேளை எதிர்பாராத ஒரு அனுபவமாய் இது காணப்பட்டாலும் இதுதான் இறைவனின் சித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்பதை அந்த பாரமானது அவர்களுக்கு நினைப்பூட்டுகின்றது.
வீட்டுக்கு போயிட்டாங்க சென்னைக்கு. இந்த கிராமத்தை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஏன் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தயங்குகிறார்கள்? ஏன் சுவிசேஷத்தை கேட்பதற்கு இடமில்லை என்று சொல்லுகிறார்கள்? அந்த கிராமத்தை குறித்த உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். வேத கல்லூரியிலே ஒரு பெரிய பிரச்சனை வருகின்றது. மாணவர்கள் வீட்டிற்கு அனுப்பப்படுகிறார்கள். மாணவர்களுடைய தேர்வு நெருங்கி கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களிலிருந்து வந்த மாணவர்கள், அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. எல்லாரும் செல்டன் அம்மா அவர்களுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அம்மா, எங்களுடைய நிலை இப்படி இருக்கிறது. நாங்கள் தேர்வு எழுதிவிட்டு சென்றால் எங்களுடைய படிப்பு ஒரு நிறைவு பெறுமே. இப்பொழுது தேர்வு எழுதுவதற்கு பிரச்சனையாக எங்களை இந்த கல்லூரியானது வெளியே அனுப்பிவிட்டதே. நாங்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை. நீங்கள்தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் அவர்களிடத்தில் உதவி கேட்கிறார்கள். அம்மாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த மாணவர்கள் எல்லாம் சாதாரண மாணவர்கள் அல்ல. இறையியல் கல்லூரியிலே பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றதான தேவனுடைய ஊழியர்கள். இந்த ஊழியர்களை நான் கைவிடக்கூடாது. இவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்தபடியினால் எல்லாரும் தைரியமாய் நீங்கள் போய் வாருங்கள், 2 நாட்களுக்குள் உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை தருகிறேன் என்று அவர்களை அனுப்பிவிட்டு அந்த தாய் விடிய காலையில் எழுந்து வளத்தி என்கிற கிராமத்திற்கு எப்படி போக வேண்டும் என்று சொல்லி அருகில் உள்ள நபர்களோடு கூட அவர்கள் விசாரித்து ஒரே ஒரு பஸ், ஒரு நாளைக்கு ஒரு பஸ், கிட்டத்தட்ட 5 மணி நேரம் பயணம், திரும்பி வருவதற்கு 5 மணி நேரம் பயணம், 10 மணி நேரம் பயணம், பஸ் ஏறி அவர்கள் அந்த கிராமத்துக்கு வருகிறார்கள். அவர்களை பார்த்தவுடன் அந்த பவனன் என்பவர் அவருக்கு சாக்காகிவிட்டது. என்ன, இந்த அம்மா திரும்பியும் வந்து விட்டார்களே. அம்மா அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி அவர்களிடத்தில் பேசுகிறார்கள். எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். உங்களுக்கு உதவியா? என்ன உதவிமா? நான் செய்கிறேன். என்னுடைய மாணவர்கள் 40 பேர், அவர்கள் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும். ஒரு 3 மாதங்கள் அவர்கள் தங்குவார்கள். அதன் பிறகு அவர்களுடைய ஊருக்கு அவர்கள் போய்விடுவார்கள். ஏதாவது ஒரு வீடு எங்களுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி அம்மா அவர்கள் பவனன் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது, அந்த ஐயா செட்டியார் தெருவில் இருக்கிறதான ஒரு பெரிய வீடு, ஒரு கல்யாண மண்டபம் போன்ற ஒரு பெரிய வீடு, அந்த வீடை அவர்களுக்கு வாடகைக்கு அமர்த்தி கொடுக்கிறார்கள். அந்த சந்தோஷத்தோடு அம்மா சென்னை வந்து அந்த மாணவர்களை அழைத்து கொண்டு அந்த வீட்டிற்கு வருகிறார்கள். இப்பொழுது அந்த வீடு முழுவதும் மாணவர்கள். கிறிஸ்தவர்களே இல்லாத ஒரு ஊர். இப்பொழுது 40க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாடல்கள் பாடப்படுகின்றது, ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றது. தெருவில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. இது ஒரு புதுவிதமாய் காணப்படுகிறதே, என்ன நடைபெறுகிறது? தமிழ் பேசுகிறவர்கள் சிலர், வடமாநிலத்தை சார்ந்ததான போதகர்கள் பலர், இவர்களுக்குள் ஆங்கிலம் என்கிற ஒரு பாசை வேற இவர்கள் பேசுகிறார்களே, எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறதே என்று சொல்லி அந்த கிராமத்து மக்கள் ஆச்சரியத்தோடு இவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பேசுவதை கண்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உள்ளத்துக்குள் இருக்கின்றதான அந்த மகிழ்ச்சியை கண்டு அவர்கள் வியப்படைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த ஊர் தலைவர் கேட்கிறார், இவர்களுக்கு மாத்திரம் பாடம் கற்றுக் கொடுக்கிறீர்களே, எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க கூடாதா? எங்கள் கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் ஆங்கிலம் பேசக்கூடாதா? அப்போ அம்மா சொல்லுகிறார்கள், நான் கற்றுக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் பிள்ளைகளை அனுப்பினால் நான் அவர்களுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நான் வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுதும் வகுப்பு நிறைவு பெறும் பொழுதும் நான் ஜெபம் செய்துதான் இந்த காரியத்தை செய்வேன். அதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும். ஜெபம் தானே பண்ணுவீங்க, வேற ஒன்றும் இல்லையே. சரி, தருகிறேன். அவருடைய பிள்ளைகள் மணிமேகலை, மலர், மாலா,
இவர்கள் மாணவிகளால் அங்கே அந்த அம்மாவோடு கூட ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு புறப்பட்டு விட்டார்கள். தெருவில் உள்ள பிள்ளைகள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள புறப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது, ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு வேத வசனங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அநேகர் இன்றைக்கும் செல்டன் என்கிற பெயரை அறிந்தவர்களாய், அவர்கள் மூலமாய் கற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை மனதில் வைத்து கொண்டு இரகசியமாய் அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அந்த கிராமத்தில் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். சுவிசேஷம் உள்ள வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க வந்த கிறிஸ்து, பாவிகளை ரட்சிப்பதற்காக, வளத்தி கிராமத்தை சுற்றி இருக்கிற பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து அங்கே செயல்பட ஆரம்பித்து விட்டார். கிறிஸ்துவின் அன்பு அங்கே செயல்பட ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது தொடர்ச்சியாய் பள்ளி நடைபெறுகிறது. அதனுடைய ரிசல்ட் தான் இன்றைக்கு வளத்தி அவுட்ரீச் மெட்ரிகுலேஷன் பள்ளி என்று சொல்லப்படுகிற ஒரு பள்ளி இந்த கிராமத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே ஊழியர்கள் பிரச்சனைகள் முடிந்துவிட்டது, அவர்களுடைய தேர்வுகள் எழுதப்பட்டு விட்டது. அவர்கள் ஆங்காங்கே புறப்பட்டு சென்று அவர்களுடைய ஊழியங்களை செய்ய புறப்பட்டு போய்விட்டார்கள். அப்பொழுது சென்னை வேதாகம கல்லூரியிலே செல்டன் அவர்கள் ஆசிரியராக இருக்கிறார்கள். அந்த வேதாகம கல்லூரியிலே திரு ஜோசப், இயேசுதாஸ், அற்புதராஜ் ஆகிய நாங்கள் மாணவர்களாக காணப்படுகிறோம். அந்த வேத கல்லூரியிலே நாங்கள் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜேசுதாஸ் அவர்களும் ஜோசப் அவர்களும் இந்த ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் இந்த ஊழியத்தை செய்வதற்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் அற்புதராஜ் ஆகிய நானோ அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய், அதாவது கணக்கு வழக்குகள் எழுதுவதற்கு ஆள் இல்லை. அரசாங்கம் அவர்களுக்கு சில கேள்விகளை கேட்கின்றது. அந்த கேள்விகளுக்கு பதிலாக நான் அந்த வீட்டிற்கு செல்கிறேன், ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும்படியாய் போகிறேன். அப்பொழுது அம்மா என்னிடத்தில் கேட்கிறார், இந்த ஒரு பிரச்சனையில் நான் இருக்கிறேன், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. கடவுளுடைய கிருபையினால் அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பதற்கு ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்துகின்றார். அப்போதான் அம்மா அவர்கள் என்னையும் அவர்களோடு கூட சேர்த்து நாம் எல்லாருமாய் சேர்ந்து இந்த ஊழியங்களை செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் இணைகிறோம். அந்த ஊழியமானது வளர ஆரம்பிக்கின்றது. ஒரு வாடகை வீட்டிலே நடைபெற்று கொண்டிருந்த ஒரு சிறிய ஜெப கூட்டம் 12 வருடங்களாய் எந்த ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படாமல் மனம் சோர்ந்து போன நிலையில் அந்த அம்மா காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ரெவரண்ட் துரைராஜ் என்று சொல்லப்படுகின்ற தேவ மனிதன் அவர் அங்கே ஊழியங்களை செய்கிறார். வெல்டிங் ஷாப் வைத்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து, பிரிண்டிங் ஷாப் வைத்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து கிராமத்தை எப்படியாவது முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நடைபெற்றது. ஆனால் ஒரே ஒரு ஆத்மா கூட ரட்சிப்புக்குள் வரவில்லை. ஒரு வேதனையான ஒரு காரியமாய் காணப்பட்டது. 12 வருடங்கள் கழித்து ஒரு தேவனுடைய மனிதன் விஜயன் ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கண் பார்வையை இழந்தவர். முதல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது யார் என்றால், கண் பார்வையை இழந்து பார்வை இல்லாத ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று கடவுளுடைய மந்தை அங்கே ஆரம்பிக்கப்படுகின்றது. இதுதாங்க ஊழியம். இதுதான் அன்றைய தேவ மனுஷி செய்ததான காரியம். இன்றைக்கு அவர்கள் மூலமாய் போடப்பட்ட விதை இன்றைக்கு 20-30க்கு மேற்பட்ட திருச்சபைகள், 15க்கு மேற்பட்டதான குடும்பங்கள், பல ஆயிரக்கணக்கான விசுவாசிகள், ஊழியமானது இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆட்கள் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஊழியத்தை இதுவரைக்குமாய் ஆரம்பித்த ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கிராமங்கள் கிறிஸ்துவுக்கு என்கிறதான ஒரு நோக்கத்தோடு கூட அருட்பணிதான் திருச்சபையின் நோக்கம் என்று சொல்லி இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய நினைவு நாள் தான் நாளை. அவர்களை நினைவு கூறும்படியாய் அவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அதே தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்பட வேண்டும். நானும் இந்த வளத்தி அருட்பணி திருச்சபை ஊழியங்களோடு கூட இணைந்து செயல்படுவேன் என்று சொல்லி
உங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்த ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 18வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆயக்காரன் என்ன சொல்றாரு? பாவியாகி என்மேல் கிருபையாக இரும் என்றான். பரிசேயன் நீதிமானாக நான் இருக்கிறேன் என்றான். ஆனால் ஆயக்காரன் பாவியாக நான் இருக்கிறேன், என்மேல் கிருபையாக இரும் என்று சொன்னான். ஆண்டவர் அதற்கு கொடுக்கிற பதில், அவனல்ல இவனே, அவனால் அது முடியாது, இவன்தான் அதை செய்ய முடியும் என்று சொல்லி அங்கே அவர் பதில் கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நீதிமான்களை அழைக்க வந்தவர் அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தார். அந்த பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நானும் அதை தான் சொல்கிறேன். எந்த ஒரு தகுதியும் இல்லாதவன் நான். ஒரு ஏழை கிராமத்தில், ஏழை குடும்பத்தில், எல்லா மனிதர்களாலும் வெறுக்கப்பட்டதான ஒரு குடும்பம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசித்ததான பெற்றோர்கள், அவர்கள் மூலமாய் கர்த்தர் இந்த மாபெரும் பணியை செய்வதற்கு என்னையும் அழைத்து கொண்டு வந்து இந்த அருமை தாயாரோடு கூட இணைத்து இந்த பணியை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. பாவியாகிய என்னை இயேசு நேசிக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாய் அது காணப்படுகின்றதை பார்க்கிறோம். நேரம் அதிகமாய் போய்கொண்டிருக்கிறபடினால் சுருக்கமாக நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்தில், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். பாவி ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாற்றப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 16வது அதிகாரம் 20வது வசனம், லாசரு என்று சொல்லப்படுகின்றதான ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மேன்மையான மனிதன். ஆனால் லாசரு என்கின்ற மனிதன் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விடப்படுகிறான். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வார்த்தையிலே நாம் கற்றுக்கொள்கின்ற 3 காரியங்கள் என்னவென்றால், ஒன்று, ஜீசஸ் கால்ஸ் யூ அஸ் யூ ஆர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை அழைக்கிறார். நீ எந்த நிலையில் இருக்கிறாயோ அந்த நிலையில் உன்னை அவர் அழைக்கிறவராய் காணப்படுகிறார். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார், அதன் மூலமாக தேவன் நம்மேல் வைத்த அன்பை நமக்கு விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகின்றது. இந்த இயேசு கிறிஸ்துவை அழைத்த பொழுது இந்த சுவிசேஷத்தை எழுதுகின்ற மத்தேயு, அவர் ஒரு வரி வசூலிக்கின்ற ஒரு நபராய், ரோம அரசாங்கத்திற்கு பணி செய்கின்ற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அரசு ஊழியத்தில், அதுவும் வரி வசூலிப்பில் இருக்கிற எந்த நபரையும் உலகத்தில் உள்ள மனிதர்கள் நேசிப்பதில்லை, விரும்புவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி இருக்கிறாயோ அப்படியே அழைக்கிறார். நீ உன்னில் மாற்றங்களை கொண்டு வர அவர் விரும்புவதில்லை, அவர் உன்னை மாற்ற விரும்புகிறார். இரண்டாவதாக, ஜீசஸ் கால்ஸ் யூ டு ஃபாலோ ஹிம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை ஏன் அழைக்கிறார் என்று சொன்னால், நீ அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அழைக்கிறார். நீ கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக அழைக்கப்படுகிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, பழைய மனுஷனை நீங்கள் களைந்து விட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய மனுஷன் போயிடணும், புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் புதிய ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய் மாறுவதற்காக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். மூன்றாவதாக, ஜீசஸ் கேம் டு ஹெல்ப் சின்னர்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு உதவி செய்வதற்காக தான் இந்த பூமியிலே மனிதனாக வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு நான் என்ன நிலையில் இருக்கிறேனோ அந்த நிலையில் என்னை அழைக்கிறார். இயேசுவை நான் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அவர் என்னை அழைக்கிறார். இயேசு எனக்கு உதவி செய்வதற்காக என்னை அழைக்கிறார். தூக்கி கொண்டு வந்ததான திமிர்வாதக்காரன் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அவனுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். சங்கிலிகளால் கட்டப்பட்டு பிசாசின் பிடியில் இருந்ததான மனிதன்
அவனுக்கு இயேசு உதவி செய்து அவனை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஜுரமாய் படுத்துக் கொண்டிருந்ததான பேதுருவின் மாமி இயேசு அவளுக்கு உதவி செய்து அவளை குணப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உனக்கும் எனக்கும் உதவி செய்வதற்கு, கரம் கொடுப்பதற்கு, தூக்கி விடுவதற்கு, குணமாக்குவதற்கு இயேசு இந்த பூமியிலே அவர் மனிதனாய் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் அவர் நம்மை அழைக்கிறார். நீதிமான்களை அவர் அழைக்கவில்லை, பாவிகளை அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். It is not the healthy who need a doctor but the sick. பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதல்ல. God deserves mercy, not sacrifice. பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்கிறார். Jesus is not come to call the righteous but the sinner. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதல்ல, சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். இயேசு உன்னை அழைக்கிறார். நீ எப்படி இருக்கிறாயோ அந்த நிலையில் இயேசு அவரை நீ பின்பற்ற வேண்டும் என்று உன்னை அழைக்கிறார். இயேசு உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உன்னை அழைக்கிறார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை வழிநடத்தி செல்கிற தேவ மனுஷியாகிய மதர் செல்டன் அவர்களுடைய சாட்சியை நாம் கேட்டோம். இறுதியாக நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன என்று சொன்னால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பதை, இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 10ஆம் ஆண்டு நினைவு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரியாகிய மதர் செல்டன் அவர்களுடைய கல்லறை நம்முடைய கண் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. அந்த கல்லறையை கடந்து செல்கிற எத்தனையோ புறஜாதி மனிதர்கள், குறிப்பாக என்னுடைய நண்பர் பழைய பிரசிடென்ட் பழனி அவர்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நான் அந்த பக்கத்தில் கடந்து செல்லும் பொழுது அந்த அம்மாவின் கல்லறையை கையெடுத்து கும்பிட்டு விட்டு செல்வேன் என்று சொல்வார். எனக்கு நான் செய்வதில்லை, அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கல்லறை நமக்கு சாட்சியாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. அந்த கல்லறை நமக்கு உணர்த்துகின்ற பாடம் அதுதான். பாவிகளை அழைக்க வந்த ஆண்டவர், பாவிகளை அழைக்க வந்த ஆண்டவரை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவநாயக கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாட்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது. இந்த நாளில் நீர் கொடுத்த இந்த தேவ வசனத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நாளை நடைபெறுகிறதான ஜெபக்கூட்டத்தில், அருமையான தாயார்களுடைய நினைவு ஜெபக்கூட்டத்தில் உம்முடைய கிருபை கூட இருப்பதாக. எல்லா காரியங்களையும் நீர் ஆண்டவரே ஞானமாய் செய்ய எங்களுக்கு அருள் புரிவீராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.